சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல எப்பவுமே சிறுதொழில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் அதிகமா பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிறுதொழில்கள் தான் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்டாண்டர்டான வருமானத்த நமக்கு டெய்லி குடுத்துக்கிட்டே இருக்கும். சிறுதொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. எவ்வளோ பெரிய தொழிலா இருந்தாலும் அதனுடைய அடித்தளம் பார்த்தீங்க அப்படின்னா, சிறு தொழில்ல கிடைக்கிற அனுபவத்த வச்சு தான் பெருசா நம்ம உயர முடியும். அதனால சிறு தொழில்கள் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும், ஒரு தொழில் உயர்றதுக்கும் மிக முக்கியமான முதல் படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, நாம எந்த சிறு தொழில் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது, எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறதுல தவறு பண்றோம். ஒரு சில சிறு தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல நமக்கு நல்ல லாபத்த குடுக்கும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த காய்கறி தொழிலும் எதிர்பார்க்கிறத விட சொல்லப்போனா பாதிக்கு பாதி லாபத்த குடுக்கும். இந்த தொழில பத்தி நெறைய நம்மளோட சேனல்ல வரிசையா எக்கச்சக்க வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான் சொல்லப்போற விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு மனவேதனையான ஒரு விஷயத்த தான் உங்க கூட பர்சனலா ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். இப்ப நீங்க வீடியோல பார்க்குறது தான் என்னோட பண்ணை. நான் முதல் முறையா ஆரம்பிச்ச என்னுடைய முதல் தொழில். இந்த தொழிலுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 13 வருட அனுபவத்த வச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச இந்த தொழில்ல, இந்த நாட்டுக்கோழி பண்ணையில நான் வாங்குன முதல் 100 கோழி குஞ்சுகள் இதுதான். இந்த கோழி குஞ்சுகள வச்சு தான் என்னுடைய முதல் தொழில் பயணமே ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, இதுல எனக்கு எந்த விதம் அனுபவமே இல்லாதனால, கிட்டத்தட்ட 100ல 90% கோழிகள் இறந்துருச்சு. மீதி 10% கோழிகள மட்டுமே வச்சு, மேற்கொண்டு எப்படி இந்த தொழில டெவலப் பண்ணணும்? எப்படி இந்த இழப்பு வந்தது? இனிமேல் நம்ம பண்ணையில இந்த மாரி இழப்பு வரக்கூடாது. அப்படின்ட்டு கத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய இழப்புகளையே சந்திச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள், என்னுடைய பண்ணையில சொல்லப்போனா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி கூட நோய்வாய்ப்பட்டு இறக்கவே இல்ல. முதல் அனுபவத்தில மிகப்பெரிய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, கோழிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நோய்வாய்கள் வராம இருக்கிறதுக்கு கோழிகளுக்கு என்ன தீவனங்கள் குடுக்கணும், என்ன மருந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள கத்துக்கிட்டு, தெளிவா அதுக்கப்புறம் பண்ணை பிசினஸ சூப்பரா பண்ணுனேன். அந்த பண்ணை தொழில் மூலியமா பார்த்தீங்கன்னா, நான் ஒரே வாரத்தில கிட்டத்தட்ட 50,000லாம் லாபம் மட்டுமே சம்பாரிச்சிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா 50,000, 30,000, 40,000, 20,000 அப்படின்னு மாறி மாறி பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணை தொழில்ல கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாசம் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான லாபத்தை எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு இழப்புல இருந்து தான் நான் கத்துக்கிட்டு, அதிலிருந்து தான் மீண்டு வந்து இந்த அளவுக்கு லாபத்தையே நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தொழில்ல மிகப்பெரிய அளவுல ஈடுபாடு. இந்த தொழில் எல்லாமே நான் ஆரம்பிக்கும்போது, எந்த விதமான அனுபவமே இல்லாம தான் ஆரம்பிச்சேன். நம்மளுடைய சேனல் நண்பர்கள் கூட இப்போ வரைக்கும் நெறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஒரு அனுபவமே இல்லாம தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ட்டு. இப்ப இந்த வீடியோல நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே எப்படி, அனுபவம் இல்லாம சில இழப்புகள சந்திச்சதுக்கு அப்புறம் தான், எனக்கு அந்த பண்ணை தொழில் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அதுல ஒவ்வொரு வாரமும் நான் எந்த அளவுக்கு சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத பத்தி உங்க கூட நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட இந்த 5 வருடங்கள் கடந்து வரும்போது, இந்த பண்ணை மட்டும் எனக்கு எப்பவுமே நான் எதிர்பார்க்காத சமயத்துல, மிக முக்கியமான நேரங்கள்ல, மிகப்பெரிய அளவுல எனக்கு கை கொடுத்து என்ன தூக்கி விட்டதே பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணை தொழில் தான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நான் மளிகை கடை ஆரம்பிச்சேன். அதுவும் பேரலலா பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேரலலா கறி கடையும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பேரலலா டீ கடைய ஆரம்பிச்சேன். ஆனா டீ கடைய நான் மேற்கொண்டு கன்டின்யூ பண்ணல. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, கறிக்கடையும் நான் பேரலலா கன்டின்யூ பண்ணல. இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால தான் நான் நிறுத்தினேன். ஆனா, நாட்டுக்கோழி பண்ணையும், அதே மாரி மளிகை கடையும் நான் எப்பவுமே நிறுத்தவே இல்ல. பர்சனலா எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட, நான் எப்பவுமே என்னோட தொழில்ல நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, அத 2 மட்டுமே பக்காவா ஈக்குவலா மேனேஜ் பண்ணிக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்த சமயத்துல, இப்ப இடையில என்னோட பர்சனல் பிரச்சனையில பார்த்தீங்கன்னா, என்னோட 2 தொழில்களையுமே விட்டுட்டு, என்னோட மளிகை கடைய மாத்திக்கிட்டு நான் சென்னைக்கு போனேன்.
அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, இது நாள் வரைக்கும் நான் கிராமத்தில ஒரு தொழில் பண்ணதுக்கும், சிட்டிக்குள்ள ஒரு தொழில் பண்றதுக்கும் நெறைய மாற்றங்கள் இருந்தது. உண்மையிலேயே காய்கறி தொழில்ல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், எவ்வளோ அற்புதமான பிசினஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சென்னை போனதுக்கு அப்புறம் தான் கண்கூட பார்த்தேன், செஞ்சேன், கத்துக்கிட்டேன். அது மூலியமா மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் நான் சம்பாரிச்சேன். இந்த மாரி நான் ஒவ்வொன்னுமே பார்க்கறதோட மட்டும் நிறுத்தாம, இறங்கி செயல்லயும் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் தான், நம்மளுடைய சேனல் நண்பர்களுக்கும் நான் நெறையா வந்து சொல்றது, பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது, இந்த நாட்டுக்கோழி பண்ணை மூலியமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தொழில் ஆரம்பிக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் பண்ணனோ, அதே மாரியே நம்மளுடைய சேனல் நண்பர்கள் அந்த சமயத்துல என்ன மாரியே பண்ணை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது, எக்கச்சக்க பேருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் டிப்ஸ் வாங்கி குடுத்துருக்கேன். நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இப்ப விஷயம் கிடையாது. அந்த மாரி நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணனோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதோட புண்ணியமோ என்னமோ தெரியல. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல என்னோட பண்ணை பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா, சூப்பரா நல்லாவே போச்சு. ஆனா, அந்த சூழ்நிலை இப்ப இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுதான் நண்பர்களே இல்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி என்னோட பண்ணையில பார்த்தீங்கன்னா, இறந்த கோழிகள் கிட்டத்தட்ட 99% கோழிகள் இறந்துடுச்சு. எல்லாத்துக்குமே சடனா இந்த சம்மர் காலத்தில பார்த்தீங்கன்னா, எப்படியோ நோய் தாக்கி பட்டுன்னு வெறும் 2 நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 150 உருப்படிகள் பக்கமா வச்சிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் பர்ப்பஸுக்காண்டியும், நாட்டுக்கோழி முட்டைகள சேல் பண்றதுக்காண்டியும், அடை வச்சு குஞ்சு பொரிக்கிற மாரியும், மல்டி பர்ப்பஸ் மாரி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, 99% கோழிகள் இறந்துடுச்சு. திடீர்னு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்திருச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில இதே மாரி ஒரு பிரச்சனை வந்தப்ப, இதுக்கு மேல என் பண்ணையில இந்த மாரி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி, அதுக்கு ஏத்த மாற்று மருந்த ஒவ்வொரு இதா குடுத்து நான் செக் பண்ணி கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அந்த ஒரு மருந்த மட்டும் இத்தனை வருடங்கள் நான் குடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மருந்தாலயும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த பாதிப்பிலிருந்து கோழிகளால காப்பாத்த முடியல. அந்த மருந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. வெறும் 2டே நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, முதல் நாள்ல அந்த நோய் அட்டாக் பண்ணிச்சு. 2வது நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, கோழிங்க எல்லாமே செத்து போச்சு. அந்த சமயத்துல என்னதான் மருந்து குடுத்தாலும் கூட அந்த கோழிகள காப்பாத்தவே முடியல. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த நோய் வந்து பயங்கர வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. மீறிடுச்சு கோழிகளோட உடம்புல. அதனாலேயே காப்பாத்த முடியாம, என்னுடைய கோழிகள்ல 99% இறந்துடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட பண்ணையில வெறும் 2, 3 உருப்படிகள மட்டும் தான் வச்சிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, சோகத்தில தான் இருக்கு. அதுங்களும் எப்ப இறக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, இப்படி சுறுசுறுப்பா, ஆக்டிவா இருந்த நம்மளோட பண்ணை பார்த்தீங்கன்னா, இப்ப கோழிகளே இல்லாம வெறும் 2, 3 கோழிகளோட அந்த பண்ணைய பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னால அத ஏத்துக்கவே முடியல. ரொம்பவும் மனம் கஷ்டமா இருக்கு. இந்த 2026 வந்ததிலிருந்தே அடிக்கு மேல அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலுமே பார்த்தீங்கன்னா, கண்ணி வெடி வச்ச மாரி எல்லாத்திலுமே ஏதாவது ஒரு பாதிப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு மட்டும் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால அத புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா, நான் எத்தனை படிகள ஏறி வந்தாலும் கூட ஒவ்வொரு படியிலயுமே ஒவ்வொரு தடங்கல், பிரச்சனைகள் அனைத்துமே கடந்து தான் வர்ற மாரி இருக்கு. சில படிகளெல்லாம் தாண்டுறதுக்குள்ள மிகவும் ரொம்ப வருத்தப்படுற மாரி, ஏன்டா இந்த படியில கால வச்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனவேதனைய அது ஏற்படுத்துது. இந்த மாரி ஒரு சூழ்நிலைய இதுக்கு முன்னாடியே நான் கடந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கேன். இதே மாரி சூழ்நிலை மறுபடியும் இந்த 2026லயும் எனக்கு ஏற்படுது அப்படிங்கும்போது, என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா, உண்மையிலேயே எனக்குன்னு இருக்கிற நண்பர்கள் நீங்க தான். உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நெனைச்சேன். ஏன்னா, நம்மளோட சேனல் மூலியமா நெறைய நண்பர்களுக்கு என்னுடைய தொழில் அனுபவத்த மட்டும் தான் உங்களுக்கு பர்சனலா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாரி என்னுடைய இழப்புகளும், எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நான் சொன்னா தான், இதே மாரி பிரச்சனைகள் வரும்போது நீங்க எப்படி அத சமாளிக்கணும், அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட நான் பர்சனலா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இருக்கேன். எது எப்படியோ, இது என்னோட முயற்சிய என்னைக்குமே தடுக்காது. அதே மாரி இதனால நான் துவண்டும் போமாட்டேன். எத்தனை படிகள் நான் ஏறினாலும், அத்தனை படிகளையும் தடங்களும், கண்ணிவெடிகளையும் வச்சாலும் கூட, அனைத்தையுமே எதிர்த்து நான் போராடி மேல உயரத்துக்கு போய்க்கிட்டே தான் இருப்பேன். என்னோட முயற்சியிலேருந்து என்னைக்குமே நான் பின்வாங்க மாட்டேன். இந்த 7 வருடங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையே மிகவும் போராட்டத்தில தான் போயிட்டுருக்கு. இந்த போராட்டங்கள்லேருந்து என்னைக்குமே நான் பின்வாங்கினது கிடையாது. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்துட்டு முன்னேக்கி போய்க்கிட்டே தான் இருக்கேன். அதே மாரி தான் எப்பவும் நான் போவேன். இந்த ஒரு சம்பவம் என்ன ரொம்ப பாதிச்சிருந்தாலும் கூட, இதனால நான் எல்லா தொழில்களையுமே விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது, தடங்கள் எல்லாமே ஒரு தொழிலுன்னு எடுத்தாவே வாழ்க்கையில எல்லாமே வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே கடந்து நம்ம எதிர்த்து நோக்கி போய்க்கிட்டே இருந்தா மட்டும் தான் நமக்கு சக்சஸ்ங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட விடாமுயற்சிய பொறுத்து தான் அமையும். உங்களோட தன்னம்பிக்கைய என்னைக்குமே விட்டுறாதீங்க. என்னோட அனுபவத்துல நான் சந்திச்ச இழப்புகள், நான் சந்தித்த பிரச்சனைகள வச்சு, உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன அறிவுரைய நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இத ஏத்துக்குங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா, இல்ல மாற்று கருத்துக்கள் இருந்தா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி வர்ற வீடியோக்கள்ல பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டாபிக்கோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.